எக்ஸாக்டாக இன்றைக்கி தான் நான் சென்னையிலேருந்து பெங்களூர் வந்து 1 மந்த் ஆகுது. இந்த 1 மந்த்தை நான் திரும்பி பார்க்கும்போது ஃபுல் ரோலர் கோஸ்டர் ரைடு தான். நிறைய நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் நான் லைஃப்பில் இது வரைக்கும் பார்க்காத அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ். பிகாஸ் நான் நிறைய விஷயம் கோத்ரூ பண்ணதில்லை. அந்த விஷயம்லாம் வந்து யோசிச்சு கூட பார்த்தது கிடையாது. நான் கடைக்கு போகிறது, சின்ன சின்ன விஷயங்கள் வாங்குறது, வீட்டுக்கு தேவையான சின்ன சின்ன பொருட்கள் வாங்குறது, பால் வாங்குறது, சின்ன சின்ன கிண்ணம் வாங்குறது, எதுவுமே டீ தூளுக்கு இந்த காஃபி தூள், அப்புறம் அந்த சர்க்கரை, அந்த வீட்டுக்கு தேவையான காய்கறி, இதெல்லாம் வந்து நான் கடைக்கு போகிறதா பண்ணியிருப்பேன். பட் இந்த மாதிரி டெடிக்கேட்டடாக எனக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்ட்டு நான் போய் எனக்கு வேணுன்றதான் வாங்கினதே கிடையாது. சொல்லுவாங்க போய் வாங்கிட்டு வரும், அப்படி தான் இருக்கும். பட் கான்சியஸாக நமக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்ட்டுலாம் எதுவுமே பண்ணதே கிடையாது. பட் இங்கே வந்ததுக்கப்புறம் சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன விஷயம், டிஷ் வாஷ் பண்ணுறதுலேருந்து, இந்த டிஷ் வாஷ் பண்ணுறதுலேருந்து, ஃபுட்டுக்கு நமக்கு என்ன வேணுன்றதுலேருந்து, என்ன சமைக்கணும், என்ன கற்றுக்கணும், வீட்டுக்கு என்ன பண்ணணும், என்ன வாங்கணும், என்ன வாங்கக்கூடாது, இதெல்லாம் நான் லைஃப்பில் ஃபேஸ் பண்ணதே கிடையாது. இதெல்லாம் வந்து வீட்டில் இருக்கும்போது ஜாலியாக இருந்திருக்கேன் சென்ஸ் நம்மக்கிட்ட ஒரு விஷயம் இருக்கும்போது நம்ம பெருசாகவே எடுத்துக்க மாட்டோம். அப்படி தான் இவ்வளோ இருந்திருக்கேன்னு மட்டும் தெளிவாக தெரியுது. நான் நினச்சி கூட பார்க்கல. இதெல்லாம் வந்து லைக் இது ஆக்சுவலாக புலம்புற வீடியோ கிடையாது. நான் அப்படியே கொஞ்சம் ரெஃப்ளெக்ட் பண்ணி பார்க்குறதுக்கான வீடியோ தான். எனக்கு இதை நான் வந்து ஏன் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன்னா, அண்ட் ஆக்சுவலாக நான் வந்து இதை அக்செப்ட் பண்ணி தான் வந்திருக்கேன். எனக்கு தெரியும் தனியாக போனால் இந்த கஷ்டம் இருக்கும், ஹோம் சிக் இருக்கும், இந்த பிரச்சனைகள் இருக்கும், வேலை செய்யணும், நிறைய விஷயம் தெரிஞ்சு தான் இங்கே வந்திருக்கேன். நான் ஏன் இதை திரும்ப டாக்குமெண்ட் பண்ணுறேன்னா, இதெல்லாம் வந்து நான் அகைன் போய் திரும்பி பார்க்கும்போது எனக்கு நான் எங்கே ரியலைஸ் பண்ணியிருக்கேன்ற பாயிண்ட்லாம் நான் தெரியும் இல்லையா. ஸோ அந்த ஒரு ஃபேக்ட்டுக்காக தான். இந்த டீ கூட நான் வீட்டில் டீலாம் போட்டதே கிடையாது. ஸோ வீட்டில் கேட்டு டீ வாங்கி குடிச்சிட்டே இருப்பேன். பட் இங்கே டீ எனக்கு வேணும்னா நான் தான் போய் போட்டாகணும். எனக்கு உடம்பே சரியில்லைனாலும் நான் போய் ஏதாச்சும் ஃபுட்டு செஞ்சு தான் ஆகணும். எனக்கு உடம்பே சரியில்லை, நான் போய் வேலை செஞ்சு தான் ஆகணும். லைக் இது எல்லோரும் பண்ணுறது தான், நான் ஸ்பெஷல் கிடையாது. பட் இருந்தாலும் இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப புதுசு. தெரில, 1 மந்த் வந்து லைஃப்பை கம்ப்ளீட்டாக வேறு பெர்ஸ்பெக்டிவில் நிறைய விஷயங்களை கடந்து வந்த மாதிரி இருக்குது. ஏன்னா அவ்வளோ விஷயங்களை நான் கோத்ரூ பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. நான் அதெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி பண்ணதே கிடையாது. இப்போ பண்ணும்போது கஷ்டமாக இருக்குன்றதை தாண்டி புதுசாக இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து எப்படி பண்ணணும், எப்படி ஃபேஸ் பண்ணணும், அதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் கூட தெரியல. ஸோ எனிவே நான் வந்து தனியாக வந்ததுக்கான ரீசனுமே இதுதான். ஸோ இதையுமே ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தாலும் இந்தமாரி நிறைய விஷயங்களை அதான் லைக் பேசிக்காக கான்செப்ட் நான் ஏன் இதை எடுத்தேன்னா, ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் ஆகணும்னு எல்லாருக்கும் ஆசை இருக்கும் இல்லையா. எனக்கு அது மாதிரி ஆசை இருக்குது. பட் அப்படிலாம் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் உங்களுக்கு வேணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இண்டிபெண்ட்டாக இருக்க கற்றுக்கணும் இல்லையா. லைக் அட்வைஸ்லாம் இல்லை, எனக்கு அந்த தாட் இருக்கும். நான் ஃபினான்ஷியல் இண்டிபெண்ட்டாக இருக்கணும்னா ஃபஸ்ட்டு நான் இண்டிபெண்ட்டாக இருக்க கற்றுக்கணும்ல. ஸோ அந்த ஒரு ஃபேக்டருக்காக தான் இதை ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக எடுத்து வச்சேன். பட் உண்மையாகவே என்னதான் கஷ்டமாக இருந்தாலுமே இதெல்லாம் ஒர்த்து தான் சொல்லணும். இதை வந்து நான் மேபி கஷ்டமாக தெரிஞ்சாலும் நான் இதை வந்து அடுத்த நெக்ஸ்ட் இயர் 30 தப்ப திரும்பி பார்க்கும்போது நிறைய விஷயங்களை கோத்ரூ பண்ணியிருப்பேன். அது ஒன்ஸ் நம்மக்கிட்ட இருக்கும்போது தெரியாது. நான் அகைன் பேக் டு சென்னையோ இல்லை வெளியே எங்கேயோ போகும்போது தான் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு மட்டும் தெளிவாக தெரியும். அண்ட் இன்றைக்கி நான் போடுற எஃபோர்ட்டுமே ஃப்யூச்சர் ரிட்டர்ன்ஸாக வரும். நான் இதை வந்து அடித்து சொல்லுவேன். வேறு என்ன சொல்லணும், அவ்வளோதான் நினைக்கிறேன். ஸோ இன்னும் ஃபுட்டு மட்டும் எல்லாம் ஓகே, வேலை ஓகே, கிளைமேட்டு ஓகே, தனியாக இருக்குது, அடாப்ட் ஆனது ஓகே. இன்னும் ஃபுட்டு மட்டும் அது ரொம்ப பேசிக்காக டைம் இல்லாதான் பிரச்சனையாக இருக்குது. அதுக்கு தனியாக டைம் டெடிகேட் பண்ணணும், அதுதான் இல்லாத பிரச்சனையாக இருக்குது. பட் கண்டிப்பாக குக்கிங் கற்றுப்பேன். ஸோ அது டைம் எடுக்கும். பட் இருந்தாலும் கற்றுப்ப ஒரு நாள். வேறு என்ன, அவ்வளோதான். மற்றபடி பெங்களூர் சூப்பர், எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பர். 1 மந்த் வந்து என்ன தான் நிறைய ஹார்ட்ஷிப் இருந்தாலும் சூப்பராக போச்சு. தனியாக இருக்கிறது வந்து சூப்பராக இருக்குது. நான் எதிர்பார்த்ததை விடவே சூப்பராக இருக்குது. என்ன தான் தனியாக இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் அதை விட தனியாக இருக்கிறதுக்கான ஒரு ஃபீலிங் வந்து அதை எப்படி சொல்கிறது, என்னடா இது, அதை உணர்ந்தால் தான் தெரியும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது உண்மையாகவே செமையாக இருக்குது. ஸோ அதுதான் 1 மந்த் வந்து சூப்பராக போச்சு. இது ஏன் இதை 5 நிமிஷம் வீடியோ. ஓகே, எனிவே ஆல் தி பெஸ்ட் ஃபார் மீ. உங்களுக்கும் தனியாலாம் இருந்தீங்கன்னா ஆல் தி பெஸ்ட். அண்ட் தேங்க்யூ ஃபார் எவ்ரி திங். தேங்க்யூ. பை.